கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபோது கடைசியாக சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவர் கெத்செமனே தோட்டத்திலே கடந்து வந்து ஜெபித்ததாய் பார்க்கிறோம். அந்த கெத்செமனே தோட்டத்தில் தான் இப்போது நான் இருக்கிறேன். ஆண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக, அவருடைய ஜெபமானது இரத்த வேர்வையாக அவருடைய காரியங்களை குறித்து பார்க்க முடியும். உண்மையாகவே நமக்காக இத்தனை பாடுகள் பட்ட இந்த இடம்தான் கடைசியாக இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஒரு இடமாக இருக்கிறது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிற நம் வாழ்க்கை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை மாறும். ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறபடினாலே நாம் ஜெபிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். உண்மையாகவே இந்த நாளிலும் கூட நான் எதிர்பார்த்திராத ஒரு அதிசயத்தை தேவன் எனக்கு செய்திருக்கிறார். இந்த அவர் பிறந்த பூமியிலே கடைசியாக இந்த கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய விசேஷமான ஜெபத்தை ஜெபித்த இடத்திலே கடந்து வந்து அவருடைய ஈவாகிய பிரசனத்தை உணர்ந்து அவருடைய சமூகத்தில் நான் நின்று கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கின்ற மக்களாக இருப்போம். அன்பின் ஆண்டவரை துதிக்கிற கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். நீர் கடைசியாக ஆண்டவரை ஜெபித்த இடமாகி இந்த கெத்செமனே தொடர்ந்து கர்த்தாவே ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய அற்புதங்களை ஒவ்வொரு குடும்பம் காணும்படியாய் உதவி செய்வீராக, பெரிய காலை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.